எப்படிப்பட்ட சமூகத்தில் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? மொபைல் ஃபோன், இன்டர்நெட், சமூக வலைத்தளம், வானொலி, எஃப்எம், லேப்டாப் இதெல்லாம் இல்லாத ஒரு நாள் வாழ்க்கையை நம்மால நினைச்சு பார்க்க முடியுமா? நம்முடைய பிள்ளைகளுடைய மனைவியோட கையை விட்டுறோம், ஆனால் மொபைல் சார்ஜரை விட மாட்டோம், கூடவே பவர் பேங்க்னு ஒன்று வச்சிருக்கிறோம். ஆக இந்த ஊடகங்கள் எல்லாம் இல்லாமல் நம்மால் ஒரு நாள் கூட நகர முடியவில்லை. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் ஊடகம்தான் மக்களின் வாழ்க்கையில் மக்களிடையே பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதனால்தான் எதிரணியில் அமர்ந்திருக்கக்கூடிய என் அன்பு அண்ணன் ராகவேந்திரன் அவர்கள் அழைப்பிதழிலே அழகாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் வாசகர் ராகவேந்திரன் என்று குறிப்பிடவில்லை, விஜய் டிவியின் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சியின் வெற்றியாளர் ராகவேந்திரன் என்று பெருமையாக குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஊடகம்தான் அவருக்கும் அவரால் இந்த சமூகத்துக்கும் மாற்றத்தை தந்தது என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. அது மறுக்கவே முடியாது, உண்மைதான். ஆனால் அண்ணா நூற்றாண்டு விழா நூலகத்தில் போய் நிரம்ப படித்ததுனால தான் அவர் விஜய் டிவிக்கு போய் பேசி பற்றி பெற்றாருங்கிறதும் நாம் மறக்க முடியாது. அது பின்னணியில் இருக்குது. எது மக்களுக்கு தெரியுங்கிறதுனால அது போட்டிருக்குதா இல்லையா? உள்ளபடியே விருது பெற்றதை நாம் மகிழ்ச்சியாக வெளிப்படுத்தணும். ஆனால் உங்கள் செய்தி சரி, அது ஒன்றும் தப்பு இல்லை. நன்றிங்க ஐயா. இந்த ஏடகம் இன்றைக்கு பலருக்கும் சாத்தியம் இல்லாததாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா யதார்த்தத்தை பேசுவோம். உணவு தொலைத்து, உறக்கம் தொலைத்து, சாப்பிட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு இளம் சமூகத்தை, குடும்பத்தின் பாரத்தை, பொருளாதார இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற விலைவாசி உயர்வை தோளில் சுமந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு இளம் சமூகத்தை உனக்காக ஒரு நேரம் ஒதுக்கி, தனியாக ஒரு நேரம் ஒதுக்கி, ஏடகத்திற்கு போ, நூலகத்திற்கோ போ என்று சொல்லுகிற துணிவு நமக்கு வருதா? எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கோம்? அதற்காக வாசிப்பின் வாசனையே அறியாத ஒரு முட்டாள் சமூகம் நாம் என்று சொல்லிவிட முடியாது. அப்படி இல்லை. நாம் என்ன செய்கிறோம்? இ-புக், லைப்ரரி, ஆடியோ புக்ஸ், கிண்டல் ஆப்னு ஊடகத்தின் வாயிலாக ஏடகத்தை புகுத்தி அறிவை வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நவீன சமூகமாக நாம் இன்றைக்கு மாடிக்கொண்டிருக்கிறோம். ஆக எல்லா வழியிலும் ஊடகம் நமக்கு ஏற்றமிகு மாற்றத்தை வழங்குவதாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய வாதம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இதை யோசிச்சு பாருங்களேன். அலுவலக நேரம் போக மீதி இருக்கிற நேரத்தை ஏடகத்தில் செலவு செய்கிற அதிகாரிகள், பட்டதாரிகள் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் சுவாசிக்க கூட நேரம் இல்லாத ஒரு பாமர பாட்டாளி மக்கள் இனம் ஒன்று இங்கே இருக்குது. அவங்கள நீங்கள் எப்படி வாசிக்க சொல்லுவீங்க? அப்போ அந்த வாசிப்பில்லாத அந்த மக்களுக்கு ஏற்றமிகு மாற்றமும் அறிவில் வளர்ச்சியும் எப்போது வரும்? நீங்கள் ஒன்றை மறுக்க முடியுமா? பல தேநீர் கடைகளிலும் பெட்டி கடைகளிலும் அரசியல் பேசப்பட்டது, பாமரர்களிடமும் பாட்டாளிகளிடமும் அரசியல் வளர்ந்தது என்று சொன்னால் அதற்கு செய்தித்தாள் எவ்வளவு முக்கிய பங்கோ அதே அளவிற்கு வானொலி என்கிற ஊடகமும் மிக முக்கிய பங்கு என்பதை நம்மால் மறுத்துவிட முடியுமா? பேரன்புமிக்க பெரியோர்களே, தமிழ் மண்ணிலே நின்று கொண்டு, தமிழ்நாட்டிலே நின்று கொண்டு வாசிப்பை பற்றியும் ஏடகத்தை பற்றியும் பேசும்போது அண்ணா அவர்களை மறுத்துவிட்டு பேச முடியாது. பேரறிஞர் அண்ணா இறப்பதற்கு முன்பு கூட நூலை படித்துவிட்டு தன் மரணத்தையே ஒத்தி போட்டார் ஒரு நூலுக்காக அப்படிங்கிற செய்தி நாம் பலரும் அறிந்தது. அப்படிப்பட்ட அண்ணா அவர்கள் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான மிக முக்கிய ஆயுதமாக நம்பியது எது தெரியுமா? திரைப்படங்கள். நல்ல தம்பி என்கிற ஒரு நாடகம், பின்னாளில் அது திரைப்படமாக வந்தது. பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய ஒரு நாடகம். அந்த நாடகத்தை பார்த்துவிட்டு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னாராம், நான் பேசுகிற 100 கூட்டங்களும் சரி, CN அண்ணாதுரையின் இந்த ஒரு நாடகமும் சரி, இரண்டும் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் ஒன்றுதான் என்று சொன்னாராம். ஆக 100 கூட்டங்களில் பெரியார் அவர்கள் பேசிய போது ஏற்படுத்திய மாற்றத்தை ஒரு திரைப்படம் ஏற்படுத்துமேயானால், அதனால் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், இந்த தணிக்கை குறியீடு இல்லாமல் 4 படங்களை எடுப்பதற்கான வாய்ப்பை எனக்கு வழங்குங்கள், இந்த இந்திய நாட்டின் ஆட்சி அதிகாரத்தையே நான் கைப்பற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். திரைப்படம் என்னும் ஊடகம் எத்தனை பெரிய ஆயுதமாக இங்கு இருக்கிறது. இன்னைக்கும் அப்படிதான். அன்னைக்கு மட்டும்தான் அப்படி இல்லை, இன்னைக்கும் அப்படிதான்.
அம்பேத்கரியத்தையும் ஐயா அவர்கள் சொன்னது போல நிலம் நமது அடையாளம் என்பதற்கு போல இந்த நில உரிமையையும் ஏடகம் சென்று வாசிக்கின்ற சிலருக்கு தெரியும். ஆனால் பாமரர்களுக்கும் பலருக்கும் இங்கே எப்படி சொல்வது? காலா என்கிற ஒரு திரைப்படம், அசுரன் என்கிற ஒரு திரைப்படம் நிலம் நமது அடையாளம் என்பதையும் அம்பேத்கரை அரசியலையும் நமக்கு சொல்லி தந்தது இல்லையா? அன்பார்ந்தவர்களே, சோழகர் தொட்டி அப்படிங்கிற ஒரு நாவல், ச பாலமுருகன் எழுதிய சோழகர் தொட்டி என்கிற நாவல் இங்கு பலருக்கும் தெரியாது. ஆனால் ஜெய்பீம் படம் தெரியும், விடுதலை தெரியும். ரெண்டும் ஒன்று தான். அன்பார்ந்தவர்களை, எரியும் பனிக்காடு என்ற நூல் இங்கு பலருக்கு தெரியாது. ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களை, கேட்பாரற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களின் வாழ்வையை சொல்லக்கூடிய பரதேசி திரைப்படம் இங்கு பலருக்கும் தெரியும். ஆடு ஜீவிதம் என்கிற வெளிநாட்டில் சென்று தன்னுடைய வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் தொலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் சகோதரர்களின் வழிகளை சொன்ன ஆடு ஜீவிதம் என்கிற நாவல் இங்கு பலருக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கு அது ஒரு படமாக வெளிவந்து புகழ்பெற்று ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி ஆயிரம் நாவல்கள், புத்தகங்கள் எழுதப்பட்ட போது எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தியதோ அதைவிட பெரும் மாற்றத்தை அவை ஊடகங்களின் வாயிலாக, திரையரங்குகளின் வாயிலாக வெளிவந்த போது ஏற்படுத்தியது என்பதால் தான் சொல்கிறேன், மக்களிடம் பெரும் மாற்றத்தை, பெரும் முன்னேற்றத்தை, ஏற்றமிகு மாற்றத்தை ஏற்படுத்துவது இந்த ஊடகமாக இருக்கிறது என்று. இந்த ஊடகத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த தனி மனித கருத்து சுதந்திரம்னு இருக்குல்ல, அது என்றைக்கு ஒரு நாட்டில் பெருகுகிறதோ அன்றைக்கு அது மிகச்சிறந்த ஜனநாயக நாடாக மாறும். அப்போது ஏற்றமிகு மாற்றம் வரும் என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. அப்போ இந்த தனி மனித கருத்து சுதந்திரம் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ஊடகங்களில் இருக்குது. யாரோ ஒரு சாமானியன் ஒரு அரசு அலுவலகத்துக்கு போகிறாரு, அங்கே லஞ்சம் கேட்குறாங்க, உடனே வந்து வீடியோ எடுக்கிறாரு ஃபோனில். நான் இந்த ஊரில் இந்த அலுவலகத்துக்கு போனேன், அங்கே இந்த மாதிரி லஞ்சம் கேட்டு ஊழல் செய்கிறாங்க, ஆக இவர்களை அரசாங்கம் தட்டி கேட்க வேண்டும் என்று பலருக்கும் பரப்புகிறார். அதன் பிறகு அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. படிக்காத, வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கப்பட்ட ஒரு பெண்ணினத்தில் இருந்து வந்த ஒரு பெண் சொல்றா, சிறு பிள்ளையை வன்கொடுமை செய்த இவர்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கணும் என்று மைக்கு முன்னாடி நின்று ஊடகத்தின் வழியாக பேசுகிறாள் என்று சொன்னால், பாமரர்களையும் பாட்டாளிகளையும் பேச வைத்தது இந்த ஊடகம் என்பதனால் இந்த ஊடகம் பல மிகப்பெரிய மாற்றங்களை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறேன். அது மட்டுமா, இன்னைக்கு பார்க்குறவங்க இந்த ஊடகத்தில், இந்த தொலைபேசிகளில் பல செய்திகள் வருது. இந்த குழந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய், அதற்கு உதவி செய்யுங்க. நாம் புத்தகத்தில் படித்தோம், செய்தித்தாளில் படித்தோன்னா அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எண்ணம் என்று நமக்கு இருக்கும். ஆனால் அதை எப்படி செய்யறது என்ற வழி தெரியல. ஆனால் இன்றைக்கி எல்லாமே எளிமையாயிடுச்சு. என்னால் முடிஞ்ச 100 ரூபாயை நான் அந்த குழந்தைக்கு ஜிபே பண்ணுறேன், உங்களால் முடிஞ்ச 1000 ரூபாயை ஜிபே பண்ணுறீங்க. இப்படி ஒரு சமூகத்தின் ஒட்டுமொத்த உதவியும் ஒருமைப்பாடும் சேர்ந்து 16 கோடி ரூபாய் ஒரு பிள்ளைக்காக திரட்டப்பட்டு அந்த ஊசியின் மூலம் ஒரு குழந்தை இன்றைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னார். இது அந்த ஊடகத்தால் இந்த சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றம். கொரோனா காலத்திலும் சரி, வெள்ள காலத்திலும் சரி, ஒரு பதிவு தான் ஃபோனில் போடுறான், இந்த ஏரியாவில் இந்த பொருள் தேவையாக இருக்குது, இந்த ஏரியாவில் இந்த பொருள் தேவையாக இருக்குன்னு போடுறான். உடனே அதற்கான நிவாரணங்கள் குவியுது. நான் 2 வரியில் இதை எழுதினேன், மலை என குவிந்தது நிவாரணம், மலை என குவிந்தது நிவாரணம், மனிதத்திற்கு இதுவே உதாரணம். இப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துகிற இந்த ஊடகம்தான் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை இங்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நிறைவாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேங்க. வரலாற்றில் வாழ்ந்த மனிதர்களை ஏடகத்தில் உங்களால் பார்க்க முடியும். ஆனால் புத்தகத்தில் எழுதப்படாத சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பல மாமனிதர்களை ஊடகங்கள் இன்றைக்கு நமக்கு அடையாளம் காட்டி கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு பெண்ணை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், அதை மட்டும் சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். சென்னையை சேர்ந்த உமாராணி என்கிற ஒரு பெண். அவள் திருமணமானவள், 2 பிள்ளைகளுக்கு தாய். ஆனால் நம்முடைய சமூகத்தில் சில குறியீடு வைத்திருக்கிறோம், கலாச்சாரம், பண்பாடு என்கிற பெயரில். அது எதுவுமே கிடையாது. பூ இல்லை, பொட்டு இல்லை, தாலி இல்லை, உடம்பில் ஒரு நகை கூட இல்லாமல் ஒரு நூல் புடவையில் ரொம்ப எளிமையாக காட்சியளிக்கிறார். உண்மையான ஆன்மீகம் எது என்கிற மிகப்பெரிய கேள்விக்கான பதில் அந்த பெண். ஏன் தெரியுமா?
எது ஆன்மீகம்? டெய்லி கோயிலுக்கு போகிறதா? அந்த பொண்ணு நினைவு தெரிந்ததுலேருந்து ஒரே ஒரு முறை தான் கோவிலுக்கு போயிருக்கிறாங்களாம். ஏன்னா கோவிலுக்கு இவங்க போனால் அன்றைக்கு அவங்களால சமைக்க முடியாது. அவங்களால அன்னைக்கு சமைக்க முடியலன்னா அவரை நம்பி தினம் தினம் வருகிற 400-500 பேருக்கு அவரால் உணவு போட முடியாது. ஆனால் தினமும் கடவுள் அவளை பார்க்கிறார், அவள் கடவுளை பார்க்கிறாள். எப்படி? பசி தீர்ந்த போது அந்த ஏழை மக்களின் முகத்தில் வரும் பார்த்தீங்களா ஒரு புன்னகை, அதில் பார்க்குறேன் நான் கடவுளை. ஒரு நாள் கூட நான் கோயில் போனதில்லைன்னு சொல்கிறேன். அன்பே சிவம் என்று தானே இந்து மதம் சொல்லி கொடுக்கிறது. நீ சமைக்கிற உணவின் வாசனை அடுத்த வீட்டுக்கு வந்துச்சுன்னா அவனுக்கும் உன்னுடைய உணவில் பங்கு இருக்கிறது என்று தானே இஸ்லாமியம் சொல்லி கொடுக்கிறது. தேவன் அன்பு வடிவானவன் என்று தானே கிறிஸ்துவம் சொல்லுது. நீ பசி தீர்ந்த பிறகு உண்கிற, நீ பசி தீர்ந்த பிறகு உண்கிற அடுத்த வாய் சோறு பிறருடையது என்று தானே கம்யூனிசம் சொல்லி கொடுக்கிறது. இத்தனை நூல்களும் சொல்லி கொடுக்கும் விஷயத்தை 5 நிமிட காணொலியில் ஒரு பெண் சொல்லி கொடுத்துட்டு போறான்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஊடகங்கள் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஏற்றமிகு மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது என்று சொல்லி அக்ஷயா அவர்கள் பேசினாங்க. அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட்டுக்காகவே நீங்கள் இன்னொருக்கு அவங்களுக்கு கைத்தட்டு கொடுக்கணும். என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஊடகம் அதற்கான பலனை கொடுக்கும், ஆனால் ஏடகம் அறிவை மட்டும்தான் கொடுக்கும். ஏடகம் அறிவை கொடுக்கும், ஊடகம் அதற்கான பலனை கொடுக்கும் என்று சொன்ன இந்த ஒற்றை வார்த்தைக்காக அக்ஷயாவுக்கு இந்த அரகம் ஒரு நல்ல வாழ்த்தை தர வேண்டும். நல்ல பாயிண்ட். இப்போ நான் என்ன கேட்குறேன், ஏடகம் அறிவை கொடுத்தால் தானே பலனை பெற முடியும். விரல் இருந்தால் தானே மோதிரத்தை வாங்க முடியும். நடுவர் அவர்களே, நீதியை குப்பையில் போட்டுவிட்டு நீதிமன்றத்தை சுத்தமாக வைத்திருப்பதால் எந்த நன்மை விளைந்துவிடப் போகிறது? விரலை கத்தரித்து விட்டு மோதிரத்தை கொண்டு வந்து கொடுப்பதால் என்ன நன்மை விளைந்துவிடப் போகிறது? சொல்றாங்க, இப்போ கூட ஊடகத்தில் பாருங்கள், நாங்கள் அசுரன் எடுத்தோம், நீங்கள் என்ன எடுத்தீர்கள் என்று கேட்டார்கள். நீங்கள் அசுரன் எடுங்கம்மா, மகிழ்ச்சி தான். அசுரன் 1 தான் வருது, ஆனால் அரண்மனை 1, அரண்மனை 2, அரண்மனை 4 வரைக்கும் நீங்கள் எடுக்கிறீங்களே, ஏம்மான்னு கேட்குறோம். நாங்கள் ஏன்னு கேட்குறோம். தம்பி, அது ஒரு குற்றம் ஒன்று இல்லை. அரண்மனைங்கிறது ஆழ்வோர் இருக்கக்கூடிய அங்கே பிசாசுகள் தான் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக சொல்கிறார்கள் என்று பொருள். அதுக்கப்புறம் கேட்கிறார்கள், எரியும் பனிக்காடு என்று நீங்கள் எழுதினீர்கள், ஆனால் அது எத்தனை பேரை போய் சேர்ந்தது? நாங்கள் எடுத்தோம். எப்படி எடுத்தோம்? பரதேசின்னு எடுத்தோம். அதுக்கு பேரு பரதேசி. மகிழ்ச்சி. ஆனால் என்னுடைய வாதம் என்ன என்றால், எரியும் பனிக்காடு என்கின்ற அந்த புத்தகம், அந்த எழுத்து, அதில் இருக்கின்ற சொற்கள் ஒருவருக்குள் ஏற்படுத்திய மாற்றம் தான் ஒரு திரைப்படமாக உருமாறியது என்பதுதான் அர்த்தம். அதுக்கப்புறம் தனி மனித சுதந்திரத்தை நாங்கள் கொடுக்கிறோம் இல்லையா, அதுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. உங்களுடைய ஊடகம் தனி மனித சுதந்திரம்ங்கிற பேரில் என்னன்னாலும் நான் கமெண்ட் பண்ணுவேன், எதை பற்றினாலும் நான் கருத்து சொல்லுவேன்னு அங்கங்கே நீங்கள் எந்திரிச்சு வரீங்க பார்த்தீங்களா, அதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது நடுவர் அவர்களே. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாங்க, உடம்பு சரியில்லை என்று ஊடகத்தில் பார்த்தவுடன் நாங்கள் ஜிபே அனுப்புகிறோமே, நாங்கள் அந்த பே அனுப்புகிறோமே, நாங்கள் இந்த பே அனுப்புகிறோமே என்றீர்கள். நான் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், நல்ல புத்தகத்தை வாசித்தால் உடம்பு சரியில்லாமல் போகாது, ஆரோக்கியமாக நீங்கள் வாழ்வீர்கள். அதுதான் உண்மை. அதை புரிந்து கொள்ளும். அதனால்தான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார், எப்போது ஒரு பெண் சமூகம் முன்னேறி இருக்கும் தெரியுமா? எல்லா பெண்களின் கைகளில் இருக்கின்ற கரண்டியை எடுத்துவிட்டு அவர்களினுடைய கைகளில் புத்தகத்தை கொடுங்கள், இந்த சமூகம் மாறும் என்று சொன்னார். அவர் கரண்டியை எடுத்துட்டு புத்தகத்தை கொடுங்கன்னு சொன்னது சமையலை விட்டுட்டு அவங்களுக்கு அறிவூட்டுங்கள் அப்படிங்கிறதுக்காக இல்லை, இவன் அடி வாங்காமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சேர்த்துத்தான். எவ்வளவு ஒரு முன் யோசனை பார்த்தீர்களா? ஆனால் இந்த ஊடகத்தை வைத்துக்கொண்டு இந்த பெண்கள் என்ன செய்கிறார்கள்? எங்களுடைய அண்ணி நடுவர் அவர்களே, முட்டை குழம்பு வச்சு கீழே இறக்கணும்னு நாங்கள் சாப்பிடல, ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் போட்டாச்சு. சாப்பிட்டு முடிக்கலை, சாப்பிட்டு முடிச்சு 1/2 மணி நேரம் தான் ஆகுது. வந்தோடனே வீட்டில் எல்லாரையும் உட்கார வச்சு கேள்வி, முட்டை குழம்புக்கு 350 பேர் லைக் போட்டிருக்கான், 250 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கான். எங்கள் அண்ணன் லைக் போடலை. எங்கள் அண்ணி கேட்குறாங்க, ஏங்க எல்லாரும் லைக் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் லைக் பண்ணலை? எங்கள் அண்ணன் சிரிச்சுக்கிட்டே சொன்னால், அவங்கெல்லாம் முட்டை குழம்பை பார்த்தவங்க, நான் தான் சாப்பிட்டவன். அது உண்மைதான். ஏன்னா அது வேற ஒன்றும் இல்லை. இப்போ சமைத்துப்பாருன்னு ஒரு புத்தகம், அதை பார்த்து ஒரு அம்மா சமைச்சிருக்குது, சாப்பிட்டவன் செத்துட்டான். உடனே வழக்கு மன்றத்துக்கு வழக்கு போச்சு.
ஆகா இந்த புத்தகம் அல்லவா அந்த சாவுக்கு காரணமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த பதிப்பகத்தின் மேலே வழக்கு, அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் சொல்லி முறையீடு செய்தார்கள். கடைசியில் நீதிபதி என்ன சொன்னார்னா, சமைத்து பாருன்னு தான் சொல்லியிருக்கு, உன்னை சாப்பிடுன்னு சொல்லலை, முதல்ல நீ அதை கவனிச்சியான்னு இருக்கிறார். அது நியாயம்தான், நீ சொல்கிற விஷயம். வளம்புரி ஜான் அழக ஒற்றை வார்த்தையில் சொன்னார், மைனராக இருந்த இந்த மானுடம் புத்தகம் என்கின்ற கண்டுபிடிப்பு வந்த பிறகுதான், புத்தகம் என்கின்ற வாசிப்பு வந்த பிறகுதான் மேஜராக மாறியது என்று சொன்னார். என்னை பார்த்து யாராவது இந்த உலகத்தின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு எது என்று கேட்டால் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் புத்தகம்தான் என்று சொல்வேன் என்று ஐன்ஸ்டீன் பதிவு செய்தார். இந்த புத்தகத்திற்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது நடுவர் அவர்களே. இன்றைக்கு ஊடகம் எதை செய்கிறது தெரியுமா? நமக்குள் பிரிவினைகளை ஏற்படுத்துகிறது. நான் மதுரக்காரன்டா, திருநாவலிக்கார பயலுவ, இப்படின்னு ஒரு குரூப், இப்படி ஒரு குரூப் இருக்கு நடுவர் அவர்களே. ஜாதியத்தை வைத்து ஒரு குரூப் இருக்கு. இப்படி தனித்தனியாக இந்த ஊடகங்கள் நம்மை பிரிக்கிறது. ஆனால் நம்முடைய தமிழ், நம்முடைய எழுத்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நம்மை இணைக்கிறது என்று சொன்னால், நம்மை இணைப்பது புத்தகம், நம்மை பிரிப்பது ஊடகம் நடுவர் அவர்களே. 2 செய்தியை சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணிடுறேன். ரெண்டுமே மாற்றம் கொடுக்குது. புத்தகமும் மாற்றம் கொடுக்கிறது, ஊடகமும் மாற்றம் கொடுக்கிறது. ரெண்டுமே மாற்றம் கொடுக்கிறது. ஆனால் புத்தகம் கொடுக்கிற மாற்றம் ஏற்றம், ஊடகம் கொடுக்கிற மாற்றம் ஏமாற்றம். ஏமாற்றி இந்த மக்களை பாழ்படுத்தி கொண்டிருக்கிற வேலையைத்தான் இந்த ஊடகம் செய்து கொண்டிருக்கிறது. நடுவர் அவர்களே, இந்த வாசிப்பும் இந்த புத்தகமும் எதை இந்த மண்ணில் விதைத்து விட்டு போகிறது என்பதற்காக நான் வாசித்த, என்னை ரொம்ப நெகிழ்ச்சிப்படுத்திய ஒரு கதையை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். ஒரு மனுஷி என்று ஒரு கதை படித்தேன். அந்த ஒற்றை கதை எனக்குள் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. எதை செய்ய வேண்டும் இந்த சமூகம் என்று போகிற போக்கில் ஒரு கதை நமக்குள் பதியம் செய்கிறது. 4-5 பேர் சேர்ந்து குற்றாலத்துக்கு போகிறாங்க. எல்லாருமே பணக்கார இளைஞர்கள் நடுவர் அவர்களே. எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. ஒரே ஒரு இளைஞனுக்கு மட்டும் மாங்காய் கீத்து சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. புளியங்குடி பக்கத்தில் ஒரு பாட்டி மாங்காய் கீத்து வித்துட்டு இருக்கிறாங்க. மாங்காய் வாங்கி சாப்பிடுவோண்டான்றான். அதில் இருக்கிற மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும் போலடா, தூசியாக இருக்குது, இந்த மாங்காவை சாப்பிடணுன்ற அப்படின்னு ஒரு பணக்காரனுக்கு மட்டும் ரொம்ப கோவம் வருது. இந்த மாங்காவை போய் நான் சாப்பிடையா அப்படின்னு மாங்காய் வாங்கி 5 பேர் சாப்பிட்டாச்சு. 2 கீத்து. எவ்வளோ பாட்டி ஆச்சுன்னொன்னே 20 ரூபா ஆச்சு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இவன் பர்ஸை எடுக்கிறான், அதில் 200 ரூபாயா இருக்குது. இந்தாங்க பாட்டி 200 ரூபா அப்படின்னா, எனக்கு சில்லறை இல்லைப்பா, இப்போ தானே நான் வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்லுது. அதில் கத்துனான் பாருங்க பணக்காரன், பூட முட்டு கத்துறான். இதுக்கு தான்டா சொன்னேன், இந்த கிழவிக்கிட்டெல்லாம் மாங்காய் வாங்கி நம்ம சாப்பிடணுமா, சில்லறை இல்லைங்குது பாட்டி அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. 100 ரூபா இருக்குது. 100 ரூபாயை பாட்டிக்கிட்ட கொடுக்குறாங்க. 100 ரூபாய்க்கும் பாட்டிக்கிட்ட சில்லறை இல்லைப்பா அப்படின்னோடனே ரொம்ப உச்ச சுத்தியில் கத்துறான் அந்த பணக்காரன். பாட்டி, ஏன்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, காசு தானே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஊர்லேருந்து என் பேர பிள்ளைங்க வந்து மாங்காய் சாப்பிட்டா நான் காசாக கேட்க போகிறேன், நீங்களும் என் பேர பிள்ளைங்க தான்ப்பா, குற்றாலத்துக்கு போகிறீங்க, சூதானமாக குளிச்சுட்டு வாங்கன்னு. இது பாட்டி. அவ்வளவு நேரம் கற்றிக்கொண்டு இருந்த அந்த பணக்காரன் கண்களில் நீர் தழும்ப தன்னோட பர்ஸில் இருந்து 500 ரூபாய் எடுத்து பாட்டிக்கு கொடுத்துருக்கான். என்னப்பா 500 ரூபா கொடுக்கன்னு பாட்டி கேட்டோன்னே அவன் சொன்னானா, பாட்டி, ஊரில் இருந்து உன் பேரப்பிள்ளை வந்து 500 ரூபா கொடுத்தா நீ வாங்க மாட்டேன்னா சொல்ல போகிற பாட்டி, வாங்கிக்கோ பாட்டி என்று அந்த பணக்காரன் சொல்வதோடு ஒரு மனுஷி என்று அந்த கதை முடிகிறது. நமக்குள் இருக்கிற மனுஷத்தன்மையை இந்த புத்தகங்கள் தான் நடுவரவர்களை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. வருங்கால சமூகம் எழுந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எழுத்து தான் காரணமாக அமையும். எனவே ஏற்றமிகு மாற்றத்தை தருவது ஏடகமே என்று ஏன்னா முதல்ல பேசின அச்சையா சொன்னாங்க, நாங்கள் இன்னைக்கு திரைப்படங்களில் நாவல்களை, சிறுகதைகளை அத்தனை இன்னைக்கு நாங்கள் திரைப்படங்களாக மாற்றி படிக்காதவங்களுக்கு கூட கொண்டு போய் சேர்த்துருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. நடுவர் அவர்களே, அந்த காலத்தில் திரைப்படங்களுக்கு பெயர் வைக்கும்போது படத்தினுடைய பெயர்களே பாமரர்களுக்கும் படித்தவர்களுக்கும் பாடம் சொல்லுவதாக இருந்தது. ஆனால் இன்னைக்கும் திரைப்படத்துக்கு பேர் வைக்கிறாங்க. நாய், நரி, புலி, சிங்கம், இப்படி தான் பேர் வைக்கிறாங்க. இந்த ஊடகத்தினுடைய உண்மையான வெளிப்பாடு இப்படி தான் இருக்குது. அப்புறம் அதுக்கடுத்து சொன்னாங்க, எங்கள் அக்கா ஆனந்தசேனி வந்து சொன்னாங்க, ஆசிட் வீச்சால் பாதிக்கப்பட்ட பெண்ணை கூட சிங்கப்பெண்ணே வெளியில் வான்னு சொல்லி எங்களுடைய ஊடகங்கள் தானே வெளியில் கொண்டு வந்துச்சு. அக்கா, உங்களுக்கு ஒரு செய்தியை நான் வந்து நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இந்த ஊடகங்கள் எல்லோருடைய கரங்கள்லையும் பரவலாக வந்த பிறகுதான்
பெண்களால் தைரியமாக எந்த கடைக்கும் போக முடியல, எந்த துணி கடைக்கும் போய் ஆடையை போட்டு பார்த்து வாங்கிட்டு வர முடியல. இந்த ஊடகத்தினுடைய அதிநுட்பமான வளர்ச்சி சின்ன சின்ன கேமராக்களாக மாறி இன்றைக்கு உடையை தாண்டி உடலை ஊடுருவி கொண்டிருக்குன்னு சொன்னா ஊடகத்தினுடைய அவலம் இன்னைக்கு அப்படி இருக்கு. ஒவ்வொரு கேமராவும் இன்னைக்கு துச்சாதனனை விட மோசமா இருக்கு நடுவர் அவர்களே. அது நற்சாதனம் இல்லை, துச்சாதனம் என்றதற்காக ஒரு தனியே கைதட்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சொன்னாங்க, இன்னைக்கு ஊடகத்தில் நிறைய இளைஞர்களை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். 400 பேருக்கு சாப்பாடு போடுற ஒரு அம்மாவை ஒரு இணையதளம் வெளிக்காட்டி இருக்கு. உதவுகிற உள்ளங்களை, அறக்கட்டளைகளை இன்னைக்கு இணையதளம் ஊடகங்கள் வெளிப்படுத்தி இருக்கு. சரி, எத்தனை சதவிகிதம் இந்த மாதிரியான நபர்களை ஊடகங்கள் வெளிக்காட்டுது? அதிகமாக இன்றைக்கு ஊடகத்தில் பார்க்கப்படுகிற காணொளி செத்த பயலே நாரப்பயலேன்னு சொல்லுகிறவருடைய காணொலியாகத்தானே இருக்கு. இன்றைக்கு சமூகத்தில் ஊடகத்தின் வாயிலாக ஒரு மாதிரி தலைவனை பார்த்துடலாம்னு நினைச்சா ஒரு மாதிரித்தானே தலைவர்களை பார்க்க முடியுது. இதை மறுக்க முடியுமா? நடுவர்களே, எங்களுடைய ஏடகம் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கும் தெரியுமா? சாதியத்தின் பின்னால் நிற்கிறவர்கள் அறிவாளால் வெட்டிய போதும் கூட எங்கள் ஏடகத்தை எடுத்து படித்தால் அறிவால் வெல்ல முடியும் என்கிற மாற்றத்தை தான் எங்க புத்தகங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கு. உங்க ஊடகம் என்ன தெரியுமா சொல்லுது? வா சிக்கலாம் என்று சொல்லுகிறது. எங்களுடைய ஏடகம் வாசிக்கலாம் என்று சொல்லுகிறது. என்று சொன்னால் ஊடகத்தை விட ஒரு படி நல்ல மாற்றத்தை ஏடகம்தான் விளைவிக்கிறது. மறுக்க முடியுமா? நடுவர்களே, இந்த புத்தக திருவிழாவின் வாயிலாக உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். நீங்க உங்கள் வீட்டில் வளரக்கூடிய வாரிசுகளை கூட நம்பாமல் இருங்கள். ஆனால் வாசிப்பை நீங்கள் நம்பினால் நிச்சயமாக முன்னேறுவீர்கள். இது மறுப்பதற்கு இல்லை. அப்புறம் சொன்னாங்க, படிக்காத பாமரர்களுக்கு எப்படி போய் சேரும்? திருக்குறளை பத்தி பேசுனாங்க. கற்க கசடரங்கிற குறள்ல துணைக்காலே இல்லையே. இப்படி இந்த திருக்குறளை கேள்விப்பட்ட ஒரு பாமரன் வள்ளுவர் வீட்டுக்கே போனானா. படிங்கன்னு சொல்லியிருக்கீங்களே, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு சொல்றியே, எனக்கு படிக்க முடியல, வாய்ப்பு கிடைக்கல, நான் என்ன செய்யறது அப்படின்னு வள்ளுவர் வீட்டு வாசல் படியில் போய் நின்று கேட்ட பாமரனுக்கு வள்ளுவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதுக்கான பதிலும் திருக்குறள்லையே இருக்கு. உனக்கு படிக்க முடியலையா? கற்றிலன் ஆயினும் கேட்க. உடனே பாமரனுக்கு எதிரணி மாதிரி இன்னொரு சந்தேகம் வந்தது. ஐயா, இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்களே இந்த ஊடகத்தில், வீட்டுக்கு 10 யூடியூப் சேனல் இருக்கிற மாதிரி, 10 யூடியூப் சேனல்ல 10,000 கருத்துக்களை பேசுற மாதிரி, மைக்கு கிடைச்சவெல்லாம் பேசுறானே, கற்றிலன் ஆயினும் கேட்கன்னு சொல்றியே, நான் எல்லாத்தையும் கேட்கலாமான்னு கேட்ட பாமரனுக்கு வள்ளுவர் திருக்குறளிலேயே அதுக்கும் பதில் இருக்குன்னு சொன்னாரு. எனைத்தானும் நல்லவை கேட்க. எதுனாலும் சரி நல்லதை மட்டும் கேளு. எத்தனை கேள்விகளோடு நீங்க உள்ள போனாலும் அதற்கான பதிலை வாரி வழங்குகிற ஒரு ஆற்றலை புத்தகங்கள் தான் தன்னகத்தை வைத்திருக்கிறதே தவிர ஊடகத்தில் இல்லை. நடுவர் அவர்களே, உயிரோடு இருக்கிற மனிதர்களுக்கு மரண செய்தியை உருவாக்கி கொடுக்கிற ஒரு களமாக இன்றைக்கு ஊடகங்கள் இருக்கு. உயிரோடு இருக்கிற ஒருத்தருக்கு மரண செய்தியை இன்றைக்கு ஊடகங்கள் வெளிப்படுத்திடுது. இதை விட கேவலம் என்ன தெரியுமா? இறந்து போன துக்க வீடுகளில் 10-15 கேமராக்களோடு இன்றைக்கு ஊடகங்கள் போய் நிற்கிது. இது மக்களுக்கு ஏற்றமிகு மாற்றத்தை கொடுக்கிற செயல்பாடு தானா? ஒரே ஒரு செய்தியை சொல்றேங்க ஐயா. இந்தி திணிப்பு என்கிற ஒன்றை அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசாங்கம் நம்முடைய திணித்த போது தமிழைய புரட்சி பாவலர் முடியரசன் என்கிற ஒரு கவிஞன் எழுதிய பூங்கொடி என்கிற காப்பியம்தான் யாருக்கு அஞ்சி சாகிறாய் மொழி போருக்கு வா எங்கு போகிறாய் என்று சொல்லி ஒட்டுமொத்த தமிழினத்தையும் மொழி போருக்காக கொண்டு வந்து நிறுத்தியதுன்னு சொன்னா, புத்தகங்கள் செய்திய புரட்சியை இன்றைக்கு ஊடகங்கள் ஒரு நாளும் செய்யல. ஐயா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம்னு ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். ஊவேசா தேடி தேடி புத்தகங்களை தொகுத்தார்னு சொல்றமே, அந்த ஊவேசாவுக்கே ஆசிரியர். இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரத்துக்கு ஒரு இலக்கண நூல் தேவைப்பட்டுச்சான், ஒரு புத்தகம் தேவைப்பட்டிருக்கு. ஒரு பரதேசியிடம் அந்த புத்தகம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரதேசிக்கிட்ட போய் இந்த இலக்கண நூலை குடியா நான் படிக்கணும்னு கேட்டபோது அந்த பரதேசி கேட்டானா, எவ்வளவு தருவேன்? அதுக்கு இவர் சொன்னாராம், கையில் பணம் இல்லையே,
அப்போ புத்தகம் கொடுக்க முடியாது. பல நாள் இப்படியே பரதேசிக்கு அவருக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. ஒரு நாள் சுமூகமாக பேச்சுவார்த்தை எட்டப்படுது. பணம் இல்லைன்னா பரவாயில்ல, நான் சொல்றதை செய், இந்த அன்னப்பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு என் பின்னாடியே வா, 10 வீடுல பிச்சை எடுத்து எனக்கான உணவை கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த புத்தகத்தை வாங்கிட்டு போன்னு சொல்றார். இன்றைக்கு மகா வித்துவான் என்று தமிழ் இலக்கியம் கொண்டாடுகிற ஒரு பெரிய அறிஞர் தான் வாசிக்க வேண்டும் என்பதற்காக 10 வீடுகளில் யாசகம் பெற்று அந்த புத்தகத்தை வாங்கி வாசித்திருக்கிறார் என்கிற செய்தியை நாம படிக்கிறோமே. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிற நறுந்தொகை பாடலுக்கான உண்மை உதாரணமாக அன்றைக்கு தமிழ் இலக்கிய அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் வாசிக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திற்காகத்தான் இந்த புத்தக திருவிழா நடத்தப்படுகிறது. இங்கே கூட இருக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். பெற்றோர்களே, உங்கள் வீட்டில் புத்தகங்களை பிள்ளைகளுக்கு எட்டுகிற உயரத்தில் வையுங்கள். அப்போதுதான் அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கிற பிள்ளை எட்ட முடியாத உயரத்திற்கு போவான் என்கிற நல்ல செய்தியைத்தான் இந்த புத்தக திருவிழா நாளும் உரைக்கிறது. நல்ல வாய்ப்பை வழங்கிய அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.